வணக்கம், வெல்கம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் நறுக்கி ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு, அதேமாரி இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு இப்போ வந்து 4 இன்ச்சுக்கு இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு பிடிக்கணும். அடுத்த டாட்டு வந்து இந்த டாட்டை வந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சோம்னா இதுலேருந்து இது கரெக்டாக செட் ஆகும். இங்கே நிற்கும். அப்போ வந்து இதில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி இங்கே நைஸாக ஒரு இன்ச்சு, இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு கேட்டிருக்கோம். அடுத்த டாட் வந்து இந்த பக்கம் பட்டி பக்கம், பட்டன் பட்டி பக்கம், இதை வந்து இப்படி கரெக்டாக அப்படி பிடிச்சோம்னா இங்கேருந்து இங்கே ஒரு 4 இன்ச்சுக்கு, இங்கே 1/4 இன்ச்சு வச்சு இங்கே 4 இன்ச்சுக்கு பிடிக்கணும். நைஸ். அவ்வளோதான் ஃப்ரண்ட் டாட்டு. இப்போ வந்து பிடிச்சி இப்படி வச்சோம்னா கப் சைஸு கரெக்டாக அப்படியே கிச்சன் விழுவும். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. அடுத்தது வந்து கை வீடியோ வந்து அடுத்த வீடியோ. வணக்கம், வெல்கம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம், அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ வந்து பட்டி எப்படி அடிக்கிறதுங்கிற ஒரு வீடியோ போட போகிறோம். ஸ்டிச் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பட்டி வந்து 4 பீஸ் வெட்டி வச்சுக்கணும். இது மே பீஸ் 2, உள்ள லைனிங் பீஸ் 2. இப்போ வந்து இதில் வந்து அடியில் வந்து இது மேலே ப்ளவுஸில் உள்ள பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அடியில் வந்து லைனிங் பீஸ் வச்சு நடு சென்டரில் வந்து நம்ம வந்து பேக் பார்ட்டோட பீஸ் எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு 3ஐயும் சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சுட்டு அப்படியே தைச்சிட்டு வராங்க. இந்த டாட்டை வந்து அப்படியே சம்சா மாதிரி உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுக்கணும். அப்படியே அழகாக ஸ்டிச்சாக அப்படியே நிற்கும். சம்சா மாதிரி அடிச்சு விட்டோம்னா நீட்டாக இருக்கும். இதை அடிச்சுட்டு அடுத்து இதை பெரட்டி 2 பீஸையும் கீழாப்பில் பரட்டி விட்டு இதில் இந்த தையல்லையே ஓரத்தையெல்லாம் போடணும். நடு சென்டரில் அது வந்து மேலே பீஸில் மேலே உள்ள துணியில் போடக்கூடாது, கீழே நம்ம ஜாயிண்ட் பண்ணியிருக்க துணியில் தான் போடணும். ஓரத்தையெல்லாம் போடணும். அழகாக நீட்டாக போடணும். நல்லா அமுக்கி விட்டுட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கணும். பட்டியை படிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சைடு வந்து கொக்கி பட்டியை அளவு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு வந்து ஆம்கோல் சைடு வந்து பேக் பார்ட்டை வச்சு இதில் அளவு எடுத்துகிட்டு இங்கேயே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், பட்டி அடித்தாச்சு. பேக் பார்ட்டில் பட்டி வச்சு அடிக்கிற இது முடிஞ்சிருச்சு. ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு.